இப்பதான் கிட்டடியில இந்த பிரான்ச் திறந்த மாதிரி இருக்கு. 3/29 அதான் அதுக்கிடையில வந்து ஒரு வருஷம் நிறைவு முடிகிறதுக்குள்ளேயே வந்து 3வது பிரான்ச் திறக்கிறீங்க. உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது? சம்பளத்துல பாக்கி வைப்பாரோ உடனோட சரி, 3வது கடை எங்க வருது லொகேஷன்? நல்லூர் வைமன் ரோட்ல. நல்லூர் வைமன் ரோட்ல மிக விரைவில் 3வது கடை வரப்போகுது. இப்போதான் சாமான எல்லாம் எடுத்து அடுக்கப்படுது. பாருங்க ஒவ்வொரு டிஷர்ட்டையும் பாருங்க, குவாலிட்டியோட பாருங்க. சரி, சில பேர் கேட்குறாங்க வந்து நீங்கள் சாமான் எங்கே இருந்து இறக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன இங்கே என்ன இப்படி பம்பளா திரியலாம், அங்கே என்ன திரியலாம், என்ன அங்கே வீட்டுக்கே இருக்க வேண்டிய. இப்போ சாப்பாடு என்ன செய்றீங்க? சாப்பாடு எல்லாம் சனிக்கிழமை 7ஆம் தேதி 10 மணிக்கு எல்லாரும் வாங்க. சரியோ, வந்து உடுப்பு எடுத்துட்டு போங்க. வந்து உடுப்பு எடுத்துட்டு போங்க. வெறாக்களுக்கு அப்போ நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? கரடாவே வேண்டாம், கரடா ஒன்றில் இருக்கேக்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வேற ஒன்று தானே. இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே. நீங்கள் என்ன பயப்படுறீங்களா? இல்லை பயந்தானே ஒரு இதில் கால் கேட்க பயந்தானே. சும்மா எங்களை பார்க்க வந்த அலசனை நாங்கள் வேலை வாங்குறோம். என்ன சம்பவம் பண்ணால் வந்து யூடியூப்பில் வருமானம் குறைஞ்சிட்டு வேலைக்கு சேர்ந்துருந்தான். 3வது பிரான்ச் திறக்க போறீங்க. சரி, மகனுக்கு கல்யாணங்கள் இந்த மாதிரி? மகனுக்கு கல்யாணங்கள் வீட்டுக்காரர் வேற விடுவா. அப்படியெல்லாம் வளர்க்குறது பேர் வர கேட்க நல்ல அடியில் கொடுத்துருவீங்க. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு பேர் கவலைப்பட்டிருக்கீங்களா? வாங்க வாங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டான். நல்லூர் அடிக்கு ஓடி வாங்க, நல்லூர் அடிக்கு ஓடி வாங்க, வார 7ஆம் தேதி ஓடி வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கணும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தாலே தெரியும். நாங்கள் வந்து தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கில் இருக்கிறோம். இடத்துக்காக வந்தாங்கன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? பெட்ரோலுக்கு கொண்டு போனேன். நேற்று அடிச்சினான், நோம்பல அடிச்சாச்சு. இன்றைக்கு அடிச்சினான், நோம்பல அடிச்சாச்சு. அதுக்காண்டி வீட்டை சேர்த்து வைக்கல, காரில் அடிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். சரி, இவ்வளவு பெட்ரோல் பிரச்சனை நடந்தோன்னு கேட்க இந்த 3வது கடை திறக்க போகிறோன்ற ஒரு நான் பிரச்சனை வேற ஒன்று எதிர்பார்த்து இருந்தேன். திறக்க போறோட்டு இப்போயே முடிவெடுத்தாச்சேட்ட. ஆனால் அந்த திறக்கிற நேரத்துலேயே வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாயிடு. சரி, சம்பவம் என்னென்னா வந்து அந்த கடைக்கான ஒரு ஆயுதங்கள் அது சம்மந்தமாக கதைக்கிறக்காண்டி இன்றைக்கு இங்கே வந்து நாங்களும் தூர இடங்களுக்கு போயிட்டு ஏன்னா வந்து இந்த பெட்ரோல் 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 இப்போ நீங்கள் என்னென்னு சமாளிக்கிறீங்க இந்த பெட்ரோல் பிரச்சனையை? அதுதானே சொன்னேன். ஒவ்வொரு பெட்ரோல் போய்க்க இப்போ நான் நல்ல கொஞ்சம் சாமானியத்தை இறக்கினான். இப்போ போய்க்க பார்த்தேன், ஒவ்வொரு பெட்ரோல் செட்டையும் பார்த்துட்டு போய்க்க சனமாக இருந்துச்சு. இப்போ வந்து வரைக்கும் வந்து பார்த்து கொண்டு வர 2-3 வாரம் இருந்துச்சு. சரி, நின்று அடிச்சு போட்டு வருவோம், அடிச்சு போட்டு வந்தேன். ஒரு 5-10 நிமிஷத்துல அடிச்சுட்டேன். முடிச்சிட்டீங்க. டாடி எங்க? அப்பா கனடா, அம்மா கனடால இருந்து வரா? அவன கேள்விப்பட்டேன். என்னடா நீ கேள்விப்பட்டு சொல்ற? 3-4 மாசம் வாரா. 3-4 மாசம் வாரா. அந்த லக்கேஜ்ல தான் இடம் இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் போட்டு விடுவோம் ஜாமான். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன சம்பவம் பண்ணா வந்து இப்போ இப்பதான் கிட்டடியில இந்த பிரான்ச் திறந்த மாதிரி இருக்கு. 3/29 அதான் அதுக்கிடையில வந்து ஒரு வருஷம் நிறைவு முடிகிறதுக்குள்ளேயே வந்து 3வது பிரான்ச் திறக்கிறீங்க. உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது? காசு பைக் வேற லாபங்கள். அப்போ ஒரு பைக்கை வித்தா ஒரு கடை திறக்கலாமா? பைக்கை வித்தா கடை திறக்கல. அது அனுபவம் வேணும். எனக்கு அனுபவம் இல்லை, முதலாவது கடை திறக்கல. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அடுத்த கட்ட கடலுக்குள்ள போகணும். கிட்டத்தட்ட இப்போ இவ்வளவு காலம், ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு உழைச்சிருவீங்க. என்னடா 3 கடைக்கு ஓடணுன்றீங்க, இவ்வளவு உழைச்சிருக்கீங்களா? கையை காட்டுறான் பாருங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்றும் கையில இல்ல, பேங்க் அக்கௌண்ட் பார்த்தா தெரியும். சரி, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்களேன். விளக்கம் சொன்னா தான் தெரியும். சில பேர் ஜோசிப்பினே வந்து 3 கடை வச்சுக்கிறாங்க, இவ்வளவு சாமான இறக்குறாங்க, இவங்களுக்கு வந்து காசு வானமும் இல்லை. அது லீஸ் லாபம் என்னது ஃபுல்லாகவே ரொட்டேஷன் தான். இப்போ ஒரு லாபம் வரைக்கும் அந்த லாபத்தை திருப்பி அப்படியோ பொருளே போட்டு கொண்டு போய்தான் அந்த ஒரு நிதி ஒன்று. அது எல்லாமே காசு எல்லாமே வந்து பொருளாக தான் இருக்கும். இதாக இருக்கா என்ன? அதை அப்படி சொன்னா தானே விளங்கும்டா. அதான் இந்த இப்போ வாங்கின வாங்கினதுக்கு எனக்கு தெரிஞ்சு 48 லட்சம் மிச்சம் கிடக்குது. கட்டி கொண்டு போ. சரி, 3வது கடை எங்கே வருது லொக்கேஷன்? நல்லூர் வைமன் ரோட்ல மிக விரைவில் 3வது கடை வரப்போகுது. சனிக்கிழமை 7ஆம் தேதி
10 மணிக்கு எல்லாரும் வாங்க சரியோ வந்து உடுப்பு எடுத்துட்டு போங்க. வந்து உடுப்பு எடுத்துட்டு போங்க. வெர்றாக்களுக்கு அப்போ நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? வர்றாங்களுக்கு அரசு வாகனம் வந்துருங்க, அதுக்கு நல்ல சூடாக இருக்கு. நல்ல சோடா அவ்வளோதான். அடுத்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா போய் சில பேர் கேட்டாங்க இந்த வீடியோ கடை பாட்டு சங்கான கடை மூடிட்டானே என்ன அவன்ன்றாங்க. என்ன கட்டம் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? லைட் இல்லாம அதான்டா அதுக்கு என்ன கட்டம்? நீங்கள் ஒரு வீடியோ போட்டுனீங்களா சங்கான கடையை நான் மூட போகிறேன் ரெண்டு வீடியோ போட்டீங்கன்னா அதில் அது 5 செகண்ட் வீடியோ பார்க்காதவர்கள் அப்படி கதைக்கிறது. 5 செகண்ட் பார்க்கணும் இந்த வீடியோவை. அதான் கடைசியில் பார்க்கணும் என்ன ஃபுல்லாக நான் ஒரு 5 செகண்ட்லேயே நான் சொல்லி போடுவேன். 5 செகண்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு இப்போ நான் யூடியூப்ல இன்ட்ரோ விடுவோம் பெரிய இதுவுமே இருக்கு. அதுதான் விஷயம். அதை பார்த்துட்டு இதை முடிவெடுத்து கேட்குறாங்க. இப்போ இங்கே வேலை செய்கிற இந்த குஞ்சு வேலை என்ன செய்ய போறீங்க? இவர் அங்கே மாற்றி மாற்றி தான் இருந்தாலும் தெரியும் தானே. ஏற்றி இறக்க வேண்டிய நல்லூர்ல நடந்து போனா நல்லூரில் அதுக்குள்ளே இருக்கலாம் தானே. அதில் ஒரு அரை உண்டு இல்ல ஆளுக்கு நல்லூர் நடந்து போன 1.5 பஸ் ஸ்டாண்ட் வருவான். சரி வருவானே ஆடா அதுலேருந்து ஏறலாம்டா. அதில் அப்படியே வந்தியண்டா பக்கத்துலேயே ஏறலாம். இது இதில் வாங்கணும் இங்கே வாங்கணும் இதில் வந்து கதையான் இதில் சைக்கிள் அதை ஏற்றி இடைக்கிற மாதிரி அங்கே விரிஞ்சு நல்லூருக்கு ஒரு ஆள் வேலைக்கு ஆள் தேவை. கணிதம் தெரிஞ்சாலும் கதைக்க தெரிஞ்சாலும் தேவை. கணிதம் தெரிஞ்சாலும் கதைக்க தெரிஞ்சாலும் தேவை. அப்போ உனக்கு தெரியாதா கணிதம் கதைக்க? பிராஞ்சிகளை வந்தால் இதுதான் பெரிய பிரச்சனையாடாப்பா. என்ன வேலைக்கு ஆட்களை தேவை வெட்டது அவையில் சமாளிக்கணும். அது அடுத்த கட்டம். வெட்டது சும்மா நீங்கள் நார்மலாக கடைன்னு நினைப்பீங்க. சீசன் நேரங்களில் தான் அப்படி பெரிய ஒரு க்ரௌட் உண்டு வரும். மெட்ட நேரங்களில் நார்மலாக வந்து போகும். அது அது போகிறது தானே ஃபுல்லு. இப்போ இது மட்டும் சீசன் 4 மாதம் வாங்க. சரி உங்களோட கடை நிலவரத்தை காட்டுவோம்மா. காட்டிட்டு டேடியோடையும் கடையை பார்த்த உடனே கடைக்கு ஃபுல்லாக ஸ்டொக் எடுத்துக்கிறார். இந்த பழைய ஸ்டொக்குகள் கொடுக்கக்கூடாது புது ஸ்டொக் எடுத்துக்க. எந்த பழைய ஸ்டோக் இருக்கு எங்களை கடையில் காட்டுங்க ஒரு பழைய ஸ்டோக். இல்லை புது கடையில் திறக்கிறாங்க. இந்த சார் கொஞ்சம் காட்டுண்டா 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 உங்களுக்கு 10 பக்கம் ஒரே ஒரு பீஸ் தான் கிடக்குது. அதாவது ஒரு வரிகளும் கொடுக்குறதுக்காண்டி கொடுக்குறக்காண்டி. என்ன சைஸ் இது? அது சின்ன சைஸ் தான் கிடக்குது. ஐயோ நோவுது கழுத்து. இவனை கண்ணாளுக்கு பிறகு காட்டுறேண்ணா. இவர் உங்களோட ஹொண்டாஸ் ஹொண்டாஸ் சின்டாஸ் இப்போதான் சாமான இதெல்லாம் எடுத்து அடுக்குப்படுது. பாருங்க ஒவ்வொரு டிஷர்ட்டையும் பாருங்க குவாலிட்டியோட பாருங்க. சரி சில பேர் கேட்குறாங்க வந்து நீங்கள் சாமான் எங்கே இருந்து இறக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? நாங்கள் ஒரு இடத்துல எடுக்குவோம். தெரியும் தானே இதுகளெல்லாம் வழியில் கதைக்க கூடாது. எல்லாம் வழியில் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு பொருளும் வந்து ஒரு ஒரு இடங்கள்ல இருந்து இறக்குறீங்க இறக்குமதி செய்கிறீங்க. அப்போ நேரடியான இறக்குமதிக்கு போகல. அடுத்த கட்டம் அதுதான் நடக்க போகுது. அது அப்படி ஒரு இறக்குமதி போனால் சம்பவங்கள் பெருசாக இருக்கும். ஒரு சம்பவம் இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான மெலிவாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி சும்மா அதுக்கு தானே நான் பிரான்ச் திறக்கிறேன். சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. 3வது பிரான்ச் திறக்கிறேன்றையும் அதுவும் கடினம் தான். ஏண்டா உச்சாவன் இல்லைண்டா உச்சாவன் இல்லை போஸ் 3வது பிரான்ச் திறக்க போகிறேன். நீ என்ன பாருங்க அடிடாஷ் இந்த மெட்டீரியலை பாருங்க எடுத்துக்கான மேன கருத்த ஷர்ட் இருக்கா எங்களுக்கு சைஸ் இருக்கா? உங்களுக்கு என்ன சைஸ்ல ஜீன்ஸ் வேணுமா? இப்ப ஒரிஜினல் ஜீன்ஸ் வேணுமா? இந்த இதை பாருங்க இந்த இந்த இதை பாருங்க இங்க சும்மா போட்டா வடி சாமான் என்ன எப்படி இருக்கு பாத்தீங்களா? மெட்டீரியலை பாருங்க. இதான் அந்த வடி சாமான்டா நீ எடுத்த சாமான். இந்த அவன் வச்சுக்கிறான் அந்த ஒரு துணி கொண்டு வச்சிருந்தான். அந்த துணி மெட்டீரியல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படித்தானே. சரி இப்படி இப்படி இங்கே கணக்க விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் முதலே வந்து காட்டியிருப்போம். இன்றைக்கு இவற்றை இது என்னடா எல்லாத்தையும் இங்கே சம்பவம் என்னன்னா வந்து இந்த கல்யாணம் நடந்தது. இவ்வளோ உடுப்பு கிடக்கு கேட்டான். உடுப்பை என்ன சைடாக போட்டான். உடுப்பு இல்லையான்னு சொல்கிறா. இந்த சட்டை இந்த எவ்வளோ போடுறீங்க? உங்களுக்கு 2500 தரலாம். வரும் 2500. நல்ல ப்ரைஸ் தான். ஏ கிரேட் வேறு இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்குண்ணே. சரி இப்போ என்ன செய்யணும்? வேறு அலுவல் கொஞ்சம் இருக்கிறீங்க. அலுவல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அலுவல் இருக்கு. இந்த இவ்வளோ பேக்கிங் ஃப்ரீயா நாளைக்கு ஏற்றி அங்கே அடுக்க வாங்கணும். எத்தனை கிலோ கிடக்கு? சரி பொருள் எல்லாம் வந்துருக்கு. கடை எப்படி கிடக்கு? நாளைக்கு கடை திறக்கிற மாதிரி இரவிரவா எல்லாம் எடுத்து ஸ்டிக்கர்லாம் அடிச்சு
அந்த அவன் எனர்ஜி அந்த டிஷர்ட்லயே போட்டு வந்துக்கிறான் பாரு. கம்சி இந்த ஜெரனை நிக்கிறேன்னு சொன்ன உண்மை என்ன இது எலெக்ஷன் என்ன டிஸ்ட்ரிக்ட் நாங்க எப்படி எஸ்ஆர்எம்ன்றத மட்டும் பாரு. இந்த வீடியோ எடுத்துட்டு நாங்க எப்படி எஸ்ஆர்எம்ன்றத மட்டும் பாரு. இந்த பொம்மை குட்டி எல்லாம் வச்சுக்கிறோம் நாங்க. இந்த சைனா மைனா இப்படி எல்லாம் பொடியங்கள் போடுறாங்களாடா? போட்டு பாருங்க சும்மா வட்டியா இருக்கு. வடி சாமானா கிடக்குமா இதெல்லாம்? இது கடும் படியா இருக்கு. நல்ல இதாக தான் இருக்கு. இதுல எல்லாம் இதே கிடக்குன்னு மணி சாமானா தான். சரி, அப்பா உப்பு தானே அங்கே பிடிச்சிருக்கிறோம். வந்த உடனே ஆள் அங்கால ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க போட்டார். இங்கே என்ன இப்படி பம்பளா திரியலாம், அங்கே என்ன திரியலாம் என்ன அங்கே வீட்டுக்கே இருக்க வேண்டிய. இப்போ சாப்பாடு என்ன செய்றீங்க? சாப்பாடு எல்லாம் சமையலாம். மகனும் வீட்டை வந்து சாப்பிட்றானா இல்லை உங்களுக்கு மட்டும்தான்? அவர் ஜிம் சாப்பாடு சமைப்பார், நீங்கள் வீட்டு சாப்பாடு இவ்வளவு தேவையானது. ஒரு நேரம் சமைச்சா சரி. நான் பிடிக்க காலம் சமைச்சு போடுவேன். இந்த கறி பண்ணி கொண்டு போய் அது பிரச்சனை இல்லையா? சொல்லி இல்லையா? கடையில கூடி இருந்துட்டு வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு. காலமாக வந்துவிட்டு போவேன் நேரம் மாதிரி அது துணைவியார இப்போ வர வைக்கிற பிளான். அவர் வந்தால் 2 வாரம் தான் 2 வருஷம் முடிச்சு கொண்டு வந்தால் தான் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ முதல் வந்தால் அப்போ உங்களை மாதிரி சொல்லி கொண்டு நிற்பினமே. நான் போகல, இங்கே சாக போகிறேன். கரடாவே வேண்டாம், இங்கே சாக போகிறோம். கரடா செத்து போகுது. இப்பவே அது ஆரம்பத்தில் சின்ன வயசுல போனா வந்து ஓகே. 10 நிமிஷம் இருக்க டக்குன்னு ஆளும் சும்மா இல்லை. ஆளும் பல நாடுகளுக்கு போய் பல வேலையெல்லாம் செய்துட்டு தான் வந்திருக்கிறேன். 10 நிமிஷம் இருக்க நித்திர விட்றது. நித்திர என்னென்று வருதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே இருந்தால் கொஞ்சம் ஜங்கான மாதிரி இருக்கும். வயது குறைஞ்சிருவீங்க. என்ன சம்பவம் வேண்டாம். சரி, இப்போ நாங்கள் என்னத்தை விட்டு இங்கே போகணும், பெறணும், வீட்டுக்கு இருக்கிறோம். கஷ்டம் தான் அது. அங்கே வரையில தானே குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும். டிவியை பார்த்துக்கணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுண்ணே. சரி, இப்போ என்ன காட்சி கொண்டு வந்து நாங்கள்டா என்னத்துக்காக வந்து நாங்கள்டா இந்த 3வது கடை வந்து திறப்பு. அது சம்மந்தமாக தான் காயக்க வந்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் என்னத்தை சொல்கிறேன், என்னத்தை சொல்கிறேன்? நடக்கிற எல்லாம் நல்லபடியாக நடந்தது, பிரச்சனையே இல்லை. இப்போ தான் 1வது பிரான்ச் அந்த மாதிரி இருக்குது. அதோட 3வது பிரான்ச் திறக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அது இல்லாமல் எல்லாம் கை கூடணும். இப்போ வந்து ஒன்றில் இருக்கேக்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரணும் தானே. இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே. நீங்கள் என்ன பயப்படுறீங்களா? இல்லை பயந்தானே. ஒரு இதில் கால் கேட்க பயந்தானே. ஆனால் இந்த வயசில் ரிஸ்க் எடுக்காட்டி வேறு இந்த வயசில் ரிஸ்க் எடுக்கலாட்டா. ஒரு இதில் செய்கிறது தானே. வெளியில் போயிட்டார் ஆள், வெளியில் போயிட்டார். ஆள் டென்ஷனில் இருக்கு. இன்னும் ஒரு 5 நாள் தான் கிடக்கு திறக்கிறாக்க. இப்போ நாளைக்கு அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும்னு எல்லாம் எடுத்து கட்டி அங்கே வில் போட்டு பயப்படுது. மற்றது என்ன பிரச்சனைன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து இப்போ இந்த நிலவர காலநிலை பெட்ரோலும் அதோட அந்த வேலையாக்கள் பெருசாக சமாளிக்கிறது வந்து பெரிய இதாக இருக்குன்னு. வேலைக்கு ஒரு ஆளை பிடிச்சி அதை வச்சு உள்ள ஆளாக இருக்கும். கிட்டடியில் அந்த இடத்துக்கு கிட்டவா இருக்கிறா. உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கா? முதல் செய்தீங்களா? இதில் அனுபவம் இருக்குது. இப்போ சாமான்கள் முதல்ல எடுத்து செய்தீங்க? இல்லை, சும்மா வியாபாரங்கள் சகலனோட பூர்ண உடப்படுக்கக்குள்ள இப்போ அப்பா நான் இப்போ போய். அப்போ எங்கே போய் எடுக்கிறேன் நீங்கள்? அவரோட மார்க்கமாக உடம்புலாம் எடுக்கிறார். அப்போ பாதையிலலாம் போட்டல அந்த நேரம் பாதை அந்த பிரச்சனை சோறு நேரம். அப்போ அப்பயே வந்து அனுபவம் ஒன்று இருந்திருக்கு என்ன பண்டத்துல கடை இருந்தான் இந்த சங்கானில். சரி, இப்போ 3வது பிரான்ச் திறக்க போகிறீங்க. சரி, மகனுக்கு கல்யாணங்கள் இந்த மாதிரி? மகனுக்கு கல்யாணங்கள் வீட்டுக்காரர் வேற விடுவா. மகன் இதை பார்த்து வச்சுக்கிறாரா என்னென்று தெரியாது. பார்த்து அதை நீங்கள் உடனே சொல்லணும். அது நீங்கள்லாம் சொல்ல விட மாட்டேன். ஏதோ நடக்க வேண்டும், நல்ல நடக்கு. கல்யாணம் களிங்க வந்து நின்று கேட்க நான் சொன்னேன் களி இப்போதைக்கு செய்யாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு டப்பு டிப்புன்னு கல்யாணத்தை முடிஞ்சிட்டு என்ன சந்தோஷம். நல்ல ஒரு இதாகவும் அமைஞ்சிட்டு அதுவும் எல்லாரும் போய் நின்று நீங்கள் என்ன அந்த இதுக்கு. தமிழ் ரோசனை கல்யாணம் இஞ்சியா நடக்கும், வெளிநாட்டில் நடக்கும். கேட்டால் சரி வா தெரியும் போ. சரி, இல்லை நாங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை, பார்ப்போம் எல்லாம் நல்லது இப்போ நடக்குமோ. நல்ல மற்றது வந்து வேலைக்கு என்ன ப்ளஸ்ன்னா வந்து 3 பேரும் பொடியல்
நல்ல இதாக அமைஞ்சிருண்ணே பெரிய கரைச்சல்லாம் நான் பொடியில் வளர்க்குறது வர கேட்க நல்ல அடியில் கொடுத்துருப்பீங்க பொம்பளை பிள்ளை இல்லைன்னு போய் கவலைப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள வைக்க போறாரா என்ன சின்ன ஒரு மனதில் ஒரு இது ஒன்று இருந்திருக்கு தானே என்ன இருக்கு தானே சரி என்ன இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளை ஒன்று வீட்டில் இருக்கிற மாதிரி வராதையா என்ன நாங்கள் படியங்களை இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அது ஒரு அந்த ஒரு வீடே ஒரு இதாக கலகலப்பாக மாறும் சரி யாரோ நாய்க்குட்டியேட்டாலும் பொம்பளை நாய்க்குட்டியேட்டு வெட்டி வளர்க்கலாம் ரெண்டு பேர் சரி நல்லூரில் வந்து 3வது கடை வந்து ஓப்பன் ஆக போகுது மிக விரைவில் என்ன சந்திப்பா அப்புறம் நீங்கள் நல்லூருக்கு அங்கே வந்து போகிறதா காசு தானே வந்து போகிறது வந்து போகிறது இதாண்டா பக்கத்தில் இருக்கு மூடிஜோட கஷ்டம் வந்து போக கஷ்டம் 12 போய் வர்றது சலரோகம் பிரச்சனை. ஆனால் இப்போவும் கணக்கு பேர் வயசான ஆக்கள் இப்போ 40-45 வயசுக்கு மேலே இருக்கிற ஆக்களுக்கு நம்மளா விசாக்கள் ட்ரை பண்ணினா கொடுப்பினோம். இப்போ அப்படியான ஆக்கள் இப்போ மிஞ்சி இருந்து போயின்னு தானே என்ன சில பேர் அந்த வீட்டோட இருந்த ஆக்களுக்கு பழக்கம் வந்துடும். போய் கனடா இல்லை போய் கனடாவில் பனி சவல் பனிக்குள்ள இருக்க சரியாடா இது கஷ்டம் இருக்கிறாரு. இப்போ 2-3 பேர் இருந்து வாகனங்கள் இருந்தால் இங்கெல்லாம் போக வர கொள்ள உங்களோட இல்லை ஒரு ஆள் தனியாக தானே. உங்களோட வயசுலேயே அந்த 4-5 பேரை செட்டை பிடிச்சிருந்தீங்கன்னா ஆளிஞ்சா வந்திருக்காது. மற்ற டென்மார்க் போனதா இப்போ இங்கே அதான் கனடாவிலோ இல்லை டென்மார்க்லையோ தெரியாது. இப்போ நீங்கள் இது இருக்கிற ஏரியாக்களே இல்லைண்ணே அந்த அந்த ஏரியாக்களை நீங்கள் போன ஏரியாக்களை இப்போ நீங்கள் வீடு எடுத்த இடத்தை சுற்றி ஆக்கள் இல்லை. இதுக்கு தமிழ் ஆக்கள் இல்லை ஒரு 2 பேர் இருக்கிறான். அம்மா என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? அம்மா வீட்டை வரப்புறம் நொண்டிக்கிறா என்ன செய்கிறது. கல்யாணம் முடிச்சுட்டு தானே விட வேண்டியதானே அவர் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து சமாளிக்க தான் மறைச்சு தான் வாங்க வாங்க கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டான். வெளிநாட்டு பொம்பளையாமா டைஸா இஸ் ஆயிடுவான் ஏதாவது கதைக்க தொடங்கிறான். சரி சந்தோஷம் வந்து நாங்கள் பெட்ரோல் தட்டுப்பாடுக்கு என்ன செய்கிறது அடிச்சிங்களா பெட்ரோல்? நேற்று தான் 2000 ரூபா பெட்ரோல் அடிச்சது. நம்ம இதில் மண்ணெண்ணெயிலே போடும் தானே கூட மண்ணெண்ணெயில் கலந்து ஓடல கலந்து ஓடுது ரைட்டு. மண்ணெண்ணெய் தானே இல்லை பெட்ரோல் இருக்கு மண்ணெண்ணெய் இல்லை போயிடும். டீசல் நம்மளாக கிடக்கு போல டீசல் அடிச்சோன்னு இருக்கிறாங்க. நாளே வரும் பெட்ரோல் வரும் வர முடியும் சொன்னாலும் வரையில. சரி இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக இருக்க உங்களுக்கு என்னத்துக்காண்டி இப்படி பெட்ரோல் தட்டுப்பாடு வருந்ததுன்னு யோசிக்கிறீங்க? சொல்லுங்களேன் என்ன அறிஞ்ச நீங்கள் சொல்லுங்களேன். என்ன ஈராக் பிரச்சனை தான் ஈராக் பிரச்சனை தான் அது தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க வேறு அங்கே குண்டு போட இங்கே வெடிக்கும் பெட்ரோல் விழுந்து சவுதி மற்றது இப்போ கிடைக்கப்பட்ட தகவல் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் அந்த உற்பத்தியை வந்து ஒரு ஏரியா நிப்பாட்டிட்டான். அப்போ கேஸ் உற்பத்தி அங்கே நிப்பாட்டிட்டாங்களாம் ஃபுல்லாக காலை வரை என்று மூடிட்டாங்களாம். அப்போ இனி கேஸும் தட்டுப்பாடு வருது. கேஸும் முடிஞ்ச கட்டத்தில் இருக்குது. முதல்ல ஒரு காலத்தில் $1 இருந்தது சாமான் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. இனி பழைய காலத்துக்கு போக வேண்டியதா. உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் நீங்கள் சமாளிப்பீங்கள்ல. சிட்டியில் இப்போ டவுனில் போனாக்கள் தான் இப்படி மற்றபடியும் இப்போ கேஸில் சமைச்சு போட்டு கறி சமைச்ச மாதிரி டக்குன்னு சமைக்கல சோத்தை காய்ச்சுவோம். சோத்தை காய்ச்சுவீங்க ஆனால் சோறு தானே காய்ச்சாங்க. சோறு தான் இப்போ இதில் போடுறாங்க. இதில் ரைஸ் குக்கரில் போட்டுட்டு ரைஸ் குக்கரை இது ஈஸி என்ன கரண்டை கொண்டு விடும் ரைஸ் குக்கர். இப்போ நீங்களாம் சமையல் வீட்டை நான் நிற்பார் அவரையும் பார்த்து வீட்டு வேலையை செய்துட்டு போ. சரி இவனை பிடிக்கிறத நாங்களே பிடிக்கிறத கஷ்டம். இங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறான் மௌனியான்றான். இப்போ எல்லாம் எடுத்து அடித்து இப்போ அனுப்ப போகிறோம் ஒரேடியா எல்லாம் படிவை பேக் பண்ணி போட்டு படியிலானே போடுவோம். ஏசி பஸ்ஸில் அனுப்ப போகிறீங்க காய்ச்சிட்டீங்களா? சரி ஓகே இதோட முடிப்போம். நீ அது என்ன சம்பவங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன சும்மா எங்களை பார்க்க வந்த அலசனை நாங்கள் வேலை வாங்குகிறோம். என்ன சம்பவம் பண்ணால் வந்து யூடியூப்பில் வருமானம் குறைஞ்சிட்டு வேலைக்கு சேர்ந்துருந்தான் போய்க்க எங்களுக்கு சம்பளம் தந்து விடுவாருண்டா. பஸ் சம்பளத்தில் பாக்கி வைப்பாரோ உடனோட தர வேணும்
உடனே தர மாட்டேன். என்னடா சொல்ற உடனே தர மாட்டேன் என்னடா வாத்திய வீடியோக்கு முன்னால உடனே சொல்றேன். டேய் உண்மைக்கு இப்படி தர என்ன நினைக்க போகுது? 5ஆம் தேதி ஆயினா ஒரு நிமிஷம் பிந்தாது 5ஆம் தேதிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒவ்வொரு நாளுமே அது யாரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் தர மாட்டேன். மாசத்துல 5ஆம் தேதி நாங்க ஒரு நாள் வேலைன்றக்கே எங்களுக்கு இப்படித்தாண்டா ஒரு நாள் தரோம். ஏசிக்குள்ள வேலை செய்றீங்கன்னு வேற. ஐயா ஏசி போடுற இல்லையா இன்னைக்கு வேலைண்டாளதில் ஏசி போட்டு கிடக்கு நாங்க வீதி வீதியா தெரியா நீங்க ஏசிக்குள்ள இருக்கீங்க. வேறங்கோ எங்களோட தலைவர் வேலை செய்கிறார் சம்பளம் தரணும். வணக்கம் சரியா. சம்பளம் இல்லாமல் இல்லை இது மலிவு 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 500 600 1500 600 ஓடி 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 நல்லூர் அடி நல்லூர் அடிக்கு ஓடி வாங்க நல்லூர் அடிக்கு ஓடி வாங்க வார 7ஆம் தேதி ஓடி வாங்க